வணக்கம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்துக்கு ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் திரைப்பட பிரபலங்களும் நடிகைகளும் ஏன் வராங்க அப்படின்னு பைல்வான் ரங்கசாமி அவர்கள் ஒரு வீடியோவே வெளியிட்டு இருக்கிறாருங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தை சத்குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மிகப்பெரிய சிவலிங்கத்தை நிறுவி தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்தும் ஏகப்பட்ட பக்தர்கள் அந்த கோவிலுக்கு வரும்படி ஏற்பாடு பண்ணிருக்கிறாருங்க. முக்கியமா நிறைய சமூக ஆர்வலர்கள் இவர் மேல பல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான காடுகளை அழிச்சு அங்க இந்த கோவிலை கட்டுறதுனால அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் இருப்பிடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்கள் இவர் மேல குற்றச்சாட்டு வச்சாலும் இவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சிவபெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த பக்திய உலகம் முழுக்க பரவ செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட பக்தர்களை, அதுவும் முக்கியமா சிவராத்திரி அன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள்ல இருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் அத்தனை பேரும் சிவபெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல சேர்ஸ் எல்லாம் போட்டு மக்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து பார்க்கிற மாதிரி மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி அங்க திரைப்பட பிரபலங்கள் நிறைய பாட்டு பாடுறது, அதுல இந்த சத்குரு அவர்கள் நடனம் ஆடுறது, இவரை பார்த்து திரைப்பட பிரபலங்கள் சந்தானம், தமன்னான்னு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் அங்க போயிருந்தாங்க. அவங்களும் பக்தி பரவசத்துல பயங்கரமா நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் போன வருடம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஏகப்பட்ட பிரபலங்கள் அப்போ வந்திருந்தாங்க. அப்ப முக்கியமா சமந்தா அவர்கள் வந்திருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். சோ இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நடிகைகள் அங்க எதுக்காக வராங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையை கலப்பக்கூடிய பைல்வான் ரங்கசாமி அவர்கள் அங்க போயிருக்கிறாரு. அங்க போய் சரி அப்படி இங்க என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போயிருக்கிறாருங்க. சிவராத்திரி அன்னைக்கு அங்க போய் பார்த்ததுல அவருக்கு புரிஞ்சது என்னன்னா, மனுஷனா பிறந்தா எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் கடைசியில நிம்மதி தான் முக்கியம். அந்த நிம்மதி இந்த ஈஷா யோகாவுக்கு வந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். அதுதான் நானும் உணர்ந்தேன். எனக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. அதே மாதிரி எல்லா நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் இதே மாதிரி பாசிட்டிவான வைப்ரேட் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைல்வான் ரங்கசாமி அவர்கள் இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது உண்மையாவே ஆச்சரியமா தாங்க இருக்கு. சோ இந்த ஈஷா யோகா மையத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.